வந்தார். அகவிலைப்படி அம்பேத்கர் அறிவித்தார். மாநில தொழிலாளர்களுக்கு காப்பீடு சட்டம் அம்பேத்கர் கொண்டு வந்தார். சுரங்க தொழிலாளர்களுக்கு நலத்திட்டம் அம்பேத்கர் கொண்டு வந்தார். வைப்பு நிதி திட்டம் அம்பேத்கர் கொண்டு வந்தார். இந்திய புள்ளி விவர சட்டம் அம்பேத்கர் கொண்டு வந்தார். தேசிய வேலை வாய்ப்பு அலுவலகம் அம்பேத்கர் கொண்டு வந்தார். மகளிர்களுக்கு பேறுகால அவசர சட்டம் அம்பேத்கர் கொண்டு வந்தார். பெண்களுக்கான சட்ட பாதுகாப்பு அம்பேத்கர் கொண்டு வந்தார். அமைச்சரவையிலே பதவியை பெண்களுக்காக இழந்தார். அமைச்சர் பதவியை பிற்படுத்தப்பட்டவர்களாக இழந்தார். சமூக நீதியின் தந்தையாக இருந்தார். பொருளாதாரத்தின் மேதையாக இருந்தார். சமூக நீதி காவலராக இருந்தார். இப்படி அம்பேத்கரை சொல்லிக் கொண்டு போனால் எண்ணற்ற செய்திகளை சொல்லிக் கொண்டே போக முடியும். அம்பேத்கர் வெறும் அரசியலமைப்பு சட்ட தந்தை அல்ல. அம்பேத்கர் வெறும் பட்டியல் சாதி மக்களுக்கான தலைவர் அல்ல. நான் சொன்ன இந்த ஒவ்வொரு திட்டத்தையும் விரிவாக பேசுவதற்கே ஒரு நாளாகும். பெண்கள் இன்றைக்கு மகப்பேறு காலத்தில் விடுபடுகிறார்களே எப்படி? ஏன் அம்பேத்கர் அவன் அழிக்க நினைக்கிறான்? கொள்ள பேர் அரசாங்க வேலையில எல்லா சாதிக்காரங்களும் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அரசாங்க வேலையெல்லாம் இப்படி தேர்வு, நாம் சொல்லுவோம் டிஎன்பிஎஸ்சி தேர்வு தேர்ந்தெடுக்கிற முறை இருக்கிறதா, இதெல்லாம் ஒரு காலத்தில் கிடையாது. பாப்பான் தான் மகனுக்கு அப்படியே வேலை வாங்கிடுவான். பாப்பான் தான் சொந்தக்காரங்களுக்கு அப்படியே வேலை போட்டுக்கிடுவான். தேர்வு முறையே கிடையாது. அம்பேத்கர் தான் இந்த முறையிலே பார்ப்பவர்கள் மட்டுமே வேலை வாய்ப்பை பெறுகிறார்கள். பிற்படுத்தப்பட்டவர்களும் வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்றால், பட்டியல் சாதிக்காரர்களும் வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் போட்டித் தேர்வு என்கிற முறை வர வேண்டும். அரசு வேலைகளுக்கு அரசாங்கம் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்கிற திட்டத்தை அம்பேத்கர் கொண்டு வந்தார். இதனால் பிராமணர்கள் எல்லாம் அதிகாரத்தில் அமர வேண்டிய இடத்தில் பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் அமர்ந்துட்டானே. பிராமணர்கள் அமர வேண்டிய நாற்காலியிலே பட்டியல் சாதிக்காரர்கள் வந்துட்டானே. இன்றைக்கு நீதிபதிகளாக பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியல் சாதிக்காரர்களும் வருகிறார்களே. இதனால் அவனை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இதற்கு விதை விதைத்தவர் அம்பேத்கர். எனவே அம்பேத்கரையும் அரசியல் அமைப்பு சட்டத்தையும் அவன் நீர்த்து போக செய்ய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இது பிஜேபியினுடைய அஜெண்டாக்களிலே ஒன்று, செயல் திட்டங்களிலே ஒன்று. பிஜேபியினுடைய செயல் திட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற அரசியல் பிரிவு பிஜேபி என்பதை நாம் புரிந்து கொள்கிற போதுதான் நாம் அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் பிஜேபி காரர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நான் தேர்தல் நேரம் கிடையாது, பிஜேபி எதிர்ப்பு பிரச்சாரம் கிடையாது. நான் தேர்தலுக்காக கட்சி நடத்தவில்லை. இந்த மக்களை அணிதிரட்டக்கூடிய, அரசியல் படுத்தக்கூடிய அளவிற்கான கட்சியை நடத்தும். இது தேர்தல் கட்சி அல்ல. கொள்கை ரீதியாக இந்த மக்களை மனித உரிமை சட்டத்திற்கு எதிராக சமத்துவத்தை நோக்கி நகலக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும். அம்பேத்கரை வெறுமனையாக தாழ்த்தப்பட்ட சாதிகளுக்கான தலைவராக சுருக்கி பார்க்கிற இந்த மக்களிடத்திலே அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படித்தான் அம்பேத்கரை பார்க்கிறோம். எனவே அம்பேத்கரை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மனித உரிமை சட்டம் ஆழமாக சொல்லுகிறதே. அம்பேத்கர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் காரணம் ஒரே வழி. ஒரு படத்துல சொல்லுவாங்க பாரு, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து. அது மாதிரி அம்பேத்கர் சொல்றாரு, இந்தியாவில் இவ்வளவு பிரச்சனைக்கு ஆர்எஸ்எஸ் காரணம், இவ்வளவு பிரச்சனைக்கு ஒரே காரணம், இந்த நாட்டில் சாதி இருக்கு. இந்த சாதி ஒழிக்கப்பட வேண்டும். சாதி எப்படி ஒழிக்கிறது? சாதியை மதம் பாதுகாக்கிறது, மதத்தை கடவுள் பாதுகாக்கிறது. எனவேதான் கடவுளை, மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று பெரியார் பேசினார் நம்ம நினைக்கிறோம். இல்லை, பெரியாருக்கு முன்பாகவே இந்து மதத்தை பாதுகாக்கிற, கடவுளை எதிர்க்கிற களப்பணியை அம்பேத்கர் செய்துவிட்டார். எனவே அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே நேர்கோட்டில் பயணித்தவர்கள். அது ரொம்ப முக்கியம். எனவே சாதியை பாதுகாப்பது என்பது பல வழிகளில் இருக்கிறது. அதனாலதான் அம்பேத்கர் சொன்னீங்க கோபப்படுவான், சாதி மாத்தி சாதி திருமணம் முடிச்சா கொலைகள்லாம் நடக்குது. அம்பேத்கர் சொல்லுகிறார், சாதி ஒழிய வேண்டும் என்று சொன்னால் சாதியை பாதுகாக்கிற இந்த அகமண முறை என்கிற இந்த முறை ஒழிக்கப்பட வேண்டும். புறமண முறை திருமணம் இங்கே மேலோங்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் சொல்கிறார். சாதியை ஒழிக்கக்கூடிய வழிகள். இப்படித்தான் அம்பேத்கர் இந்து மதம் எதை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை அம்பேத்கர் ஒழிக்க வேண்டும் என்று சட்டம் எழுதி வைத்து விட்டார். எனவே அம்பேத்கரை யாரும் பின்பற்றக்கூடாது. அம்பேத்கர் ஆபத்தானவர். எனவே அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டமும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பிஜேபி நினைக்கிறது. பிஜேபியிடமிருந்து இந்த நாட்டையும் அம்பேத்கரையும் அரசியல் அமைப்பு சட்டத்தையும் பாதுகாப்பதற்காக தமிழ் புலிகள் கட்சி களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறது. பிஜேபியே, ஆர்எஸ்எஸ், உன்னிடத்தில் அதிகார பலம் இருக்கலாம், உன்னிடத்தில் படை பலம் இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், என்னிடத்திலே கொள்கை என்கிற அறிவு பலம் இருக்கிறது. என்னை வீழ்த்த, என் பாட்டன் அம்பேத்கரை வீழ்த்த
சொல்லி அம்பேத்கரின் பேரனாய் அடுத்த தலைமுறையை அம்பேத்கரின் வாரிசுகளாய் அரசியல் படுத்துகிற பணியை தமிழ் புலிகள் கட்சி மிக தீவிரமாக முன்னெடுக்கும் என்று சொல்லி அமித்ஷாவை உன்னை வன்மையாக கண்டிக்கிறோம். இங்க இருக்கிற டங்ஷன் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று எச்சரிக்கிறோம். இன்றைக்கு மதுரையிலே மேலூரிலே வெடிக்கிற இந்த போராட்டம் டங்ஷன் திட்டத்தை கைவிடுகிற வரை எந்த எல்லைக்கு போனாலும் அந்த மக்களோடு தமிழ் புலிகள் கட்சியும் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி நல்ல பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த இளம் புலிகள் அணியினுடைய பொறுப்பாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.